நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா வந்து டோனர் ஏரியா வந்து ஒரு சிலருக்குலாம் ரொம்ப பேட்சாக இருக்கும். டோனர் ஏரியாவில் நிறைய கேப் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏன் கேப் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு மெயினான ரீசன் வந்து இந்த ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து FUE பஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த பஞ்சை யூஸ் பண்ணி தான் டோனர் ஏரியாவில் ஒவ்வொரு ஹேரை வந்து நாங்கள் பஞ்ச் பண்ணி வந்து எடுப்போம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க, இதோட டிப்பை பார்க்குறீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டிப் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம டோனரில் பஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்கின்லையுமே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஹோல் ஃபார்ம் ஆகுது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு சர்ஜரி வந்து பேட்சாக தெரிய போதா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சைஸ் வந்து இந்த சர்க்கிளோட டயமீட்டரை வச்சு நாங்கள் சொல்லுவோம். லைக் 0.7 mm, 0.8 mm, 0.9 mm அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு நான் 2 சைஸில் பண்ண ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பண்ண ஃபோட்டோ வந்து 0.7 mm பஞ்ச் யூஸ் பண்ணி பண்ணது. அதே செகண்ட் இருக்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 0.9 mm சைஸ் இருக்கிற பஞ்ச் யூஸ் பண்ணி பண்ணது. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டுக்கும் ஒரு 0.1 mm 2 mm தான் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஃபோட்டோவில் விஷுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டுக்கும் வந்து ஹிமாலயன் கேப் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் ஒரு 0.1 mm 2 mm தான் டிஃப்ரென்ஸு. பட் பார்க்குறக்கே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து அந்த சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0.7 mm இருக்கிற டயமீட்டர் இருக்கிற ஒரு சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.38 வரும். அதே வந்து 0.9 mm ஒரு சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 0.64 வரும். கிட்டத்தட்ட வந்து 1.7 டைம்ஸ் வந்து 0.7ஓட 0.9 வந்து பெருசு. சரி, அப்போ எல்லாருமே 0.7 வச்சே சர்ஜரி பண்ண வேண்டியதானே, எதுக்கு 0.9 mm சொல்லிட்டு பெரிய பஞ்ச் வச்சு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்ச் சைஸை நம்ம குறைக்க வந்து சர்ஜரி பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும். ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறனால வந்துட்டு எடுக்கும்போது வந்து நிறையா கிராஃப்ட் கட் ஆகும். நம்ம நினச்ச மாதிரி வந்து கிராஃப்ட் எடுக்க முடியாது. ஸோ ஒரு அளவுக்கு மேலே கிராஃப்ட் கட் ஆச்சுன்னா வந்து பின்னாடி காயம் சின்னதானாலும் மேலே வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் ரிசல்ட்ஸ் வந்து வராது, அடர்த்தி வராது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் வந்துட்டு சின்ன பஞ்ச் யூஸ் பண்ணியும் கட் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு தெரியும். ஸோ இதனால தான் வந்து நிறைய பேர் சின்ன சைஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நாளைக்கு நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறீங்கன்னா வந்துட்டு ஒன்லி ஹேர் டென்சிட்டி, என்ன ஹேர் லைன் இதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணாமல் என்ன சைஸ் பஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அந்த கிளினிக்கில் இதுக்கு முன்னாடி பண்ண பேஷண்ட்ஸோட டோனர் ஏரியா ஃபோட்டோஸ் இருக்கா, அதில் ஏதாவது பேட்சாக தெரியுதா, இல்லை நல்லா தான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கூட செக் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணிக்கோங்க.